ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். அந்த ஃபேமஸாக இருக்கிற கோர்ஸை வந்து கணக்கு பேர் வந்து படிப்பாங்க. உதாரணம் அந்த ட்ராப் ஷிப்பிங், கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரி நிரம்ப கோர்சஸ் இருக்குது. கொரியன் கோர்ஸ் இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். இப்போ பலரும் வந்து படித்து கொண்டிருக்கிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது. யாரை கேட்டாலும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, இது படிக்கலாமா? யார் படிக்கலாம்? இது என்னத்துக்கு நல்ல? இதைத்தான் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவான்னு நான் சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் ஆகலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டியர்ஸ் என்ற ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் உங்களோட காலை எடுத்து வைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இப்போ உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இந்த சோஷியல் மீடியா மேனேஜர்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டியர்ஸாக இருக்கும், அவங்க வேலை செய்கிற அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும், உங்கள்கிட்ட எந்த விதமான கேப்பபிலிட்டி இருக்குமன்றதை பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவு அந்த துறையில் சக்சீட் ஆகிறீங்கன்றது இருக்கும். ஸோ இவங்க கூட வந்து ஒரு பிராண்டோட ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியை பிராண்ட் பண்ணி கொடுக்குறது, மார்க்கெட்டிங், இந்த துறையில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸாக உங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. அதாவது என்ன விதமான ட்ரெண்ட் போய் கொண்டிருக்கு, உங்களால் ஒரு ட்ரெண்ட் ஒன்றை புதுசாக செட் பண்ணலுமான்றது உங்களுக்கு இருக்குதான்றதை பாருங்கள். ஹியூமன் பிஹேவியர்ஸ் என்ன, அவங்க எப்படி நினைப்பாங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க, இதெல்லாமே ஸ்டடி பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், இனோவேஷன் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் உங்களால் இந்த ஃபீல்டில் வந்து சர்வைவ் ஆகலும். இருந்தா எப்போவுமே வந்து ட்ரெண்டிங் புதுசு என்ன விஷயங்கள் செய்யலாம், ஒரு ப்ராடக்ட் எப்படி பிராண்ட் பண்ணலாம், எப்படி கிரியேட்டிவாக வந்து மார்க்கெட் பண்ணலாம், எப்படி ஒரு கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதுதான் டிஜிட்டல் மீடியாவா நீங்கள் செய்ய வேண்டிய, ஒரு டிஜிட்டல் மீடியா படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறதா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருந்து உங்களால் இதெல்லாமே செய்யலுமெண்டா உங்களால் சர்வை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கப்பா, இதுதான் ட்ரெண்டப்பா என்று நினச்சிட்டு போனீங்கன்னா இந்த கேப்பபிலிட்டி இல்லாமல் இருந்தால் இது கொஞ்சம் ஹார்டான வேலையாக தான் உங்களுக்கு இருக்கும். சரியா யோசிங்க, இது உங்களுக்கு தேவையான்னு பார்த்து படிங்க. ஏனெண்டா அட்வர்டைஸ் பண்ணுறவங்க எப்போவுமே கண்டென்ட் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, அந்த ஜாப் ஓரியன்டாக அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம் படிக்கிறதுக்கு முதல் இது நமக்கு சூட்டபிளான்னு பார்த்து படிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு.